புகார் குறித்த விசாரணைக்கு நாளை ஆஜராக முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். நாளை காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்பதற்கான சம்மன் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிச்சயமாக ஆஜராவேன், ஆனால் நாளை காலை 11 மணிக்கு என்றால் தன்னால் ஆஜராக முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சம்மனில் நாளை காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னால் 11 மணிக்கு ஆஜராக முடியாது என்று திரு சீமான் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். அப்படி கூற முடியுமா? சம்மன் அனுப்ப பிறகு அப்படி ஆஜராக முடியாது என்று சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஆஜராக சொன்னா அந்த டயத்துல அவருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல, வேற ஒர்க் இருந்துச்சுன்னா ஹி கேன் டினை, அவர் மறுக்கலாம். அன்னைக்கு ஆஜராக மாட்டேன்னு சொல்லலாம், வேற ஒரு டைம் கேட்கலாம். ஹி கேன் ஆஸ்க் ஃபார் சம் அதர் டைம், இன்னொரு வேற நாள் கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம். வரவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் a legal order issued by the government servant, கவர்மெண்ட் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஆஜராகித்தான் ஆகணும். ஆஜராக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த டயத்துல முடியலன்னா அவர் இன்கன்வீனியன்ட் ஏதாவது ஒரு ரீசனபிள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ரீசன் இருந்துச்சுன்னு சொன்னா he can ask for another time, வேற ஒரு நாட்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஆஜராக முடியாததற்கான காரணத்தை குறிப்பிட வேண்டியதும் அவசியமா? அவசியம். அதாவது சில சொல்லக்கூடாத காரணம், எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம், அவரு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு எங்க ரிலேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். சொல்லக்கூடியதும் சொல்லலாம். பட் உடனே சொன்னோன்னு கட்டாயமா ஆஜராகி ஆகணும்னு இது கிடையாது. அவங்க அதுக்கு ஒரு டைம் கேட்டு இன்னொரு டைம் கேட்கலாம், ஒரு 2 தடவை 3 தடவை கேட்கலாம். அதுக்கு வாண்டனா இப்ப அவாய்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னாக்கா they will go for getting warrant. ஒரு 2-3 தடவை டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல அவர் ஆஜராகல தெரிஞ்சிடும் அவர் உண்மையிலேயே ரீசனபிளா அவாய்ட் பண்றாரா, ரிஜெக்ட் பண்றாரா, இல்ல அன்ரீசனபிளா அவாய்ட் பண்றாராங்கிறது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அன்ரீசனபிளா அவர் அவாய்ட் பண்றாருன்னு தெரிஞ்சுச்சுன்னாக்கா they can go for move the court for getting வாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் குறிப்பிட்டது போன்ற காரணங்களை குறிப்பிடலாம். ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவிக்கிறார், என்னால் ஆஜராக முடியாது, ஆனதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சவால் விடும் துணியில் அவர் பேசியிருக்கிறார். அப்படியான ஒரு சூழலை காவல்துறை எப்படி கையாளும்? இல்ல, நீங்க முதல்ல சொல்லும்போது நாளைக்கு ஆஜராக முடியாதுதான் சொன்னதா சொன்னீங்க. அப்படி ஒரு பர்டிகுலர் டேட்ல ஆஜராக முடியல, வேற ஒரு டைம் கேட்டா ஒத்துக்கலாம். நான் ஆஜராகவே மாட்டேன், ஆனதை பார்த்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்கன்னாக்கா இந்த வாரண்ட் வாங்கிக்கலாம். இஸ் அவாய்டிங் இந்த என்கொயரி, லீகல் என்கொயரி அப்படின்னு சொல்லி கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கலாம். இணைப்பில் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கருணாநிதி.